நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் வருதுன்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு மனிதரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த புது வருஷத்தை எதிர்நோக்கி இருந்தோம். இன்றைக்கி அந்த நாளும் வந்துருச்சு. நான் பேசுகிறவங்க நிறைய பேர் அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது இந்த மாற்றம் நடக்கணும், அந்த மாற்றம் நடக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்கள நம்மளே பேசுகிறோம், நம்மளை சுற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்களையும் கேட்டுட்ருக்கோம். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த புது வருடம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எதிர்கொள்கிறது, எந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எந்த ராசி எந்த லக்னம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நான் பிரசன்னம் எடுத்திருக்கேன். புது வருடம் துவங்கும்போது கிரகநிலைகள் வான்வெளியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பிரசன்னம். அதில் என்ன நிறைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்களில் உயிரினங்கள் கவனமாக இருக்கணும், பொதுஜனம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் நம்ம செய்தால் இதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எதிர்கொண்டு கடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. சூரிய உதயம் இன்றைக்கி 6:41 44 இருந்திருக்கு. நான் இருக்கிற இடத்துல தானே பிரசன்னம் போட முடியும், வேலை பண்ணும், நம்புங்க. தனுர் லக்னம் போயிட்டுருக்கு இன்றைக்கி. புது வருடம் நம்ம சூரிய உதயத்தை கணக்கெடுக்கும்போது தனுர் லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், 2ஆம் பாதத்தில் சந்திரன், சன்ரைஸ் டைமில். தனுஷிலேருந்து மகரத்துக்குள்ளே சந்திரன் வந்தாச்சு. லக்னம் நின்ன நட்சத்திரம் பூராடம் 1, சுக்கரனோட நட்சத்திரத்தில், சுக்கராச்சாரியோட நட்சத்திரத்தில், குருவோட வீட்டில் லக்னம் விழுந்திருக்கு. அப்போ தேவகுரு அசுரகுரு 2 பேருமே இந்த வருடம் உயிரினங்களை பாதுகாக்க, பூமியை பாதுகாக்க, இயற்கை பாதுகாக்க வல்லமை பெற்றவர்களாக இருக்காங்க. லக்னத்திலேயே இன்றைக்கி சூரியன் ஆத்மகாரகனாக, சோல் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்லுவேன் இல்லையா, சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட், ஹீட், லைஃப். உயிர்கள் உயிர் வாழ சூரியனுடைய லைட் அண்ட் ஹீட் அண்ட் எனர்ஜி அவசியம். அந்த ஆத்மகாரகனான சோல் எனர்ஜிக்கு அதிபதியான சூரியன் லக்னத்திலேயே இருக்குது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான வருடமாக, பிளெஸ்ஸிங்ஸுடன் கூடிய வருடமாக இந்த 2025 அமைஞ்சிருக்கு. எதை வேணாலும் கடந்து செல்ல தேவகுருவோடைய அருளும் அசுரகுருவோட அருளும் சூரியனுடைய எனர்ஜியும் சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ரெமெடி தனுர் அப்படின்னு வந்துச்சுனாலே நான் சொல்லக்கூடிய முதல் பரிகாரம் என்னென்னா, ஒரு நியமங்களை க்ரியேட் பண்ணுங்கள். செட்டப் சர்டன் பிரின்சிபல்ஸ், செட்டப் சர்டன் ரூல்ஸ். சில நியதிகளும் சில வரைமுறைகளையும் சில சட்டங்களையும் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. இங்கே நான் உங்களுக்குன்னு சொல்கிறதா எனக்கும் தான். நமக்கு நாமளே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுக்கிட்டு அதில் உறுதியாக ஸ்டிக் ஆகி நிற்கணும். தனுர் ராசி, தனுர் லக்னம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை சுட்டி காட்டும். லக்னம் தனுரில் விழுந்திருக்கிறதுனால தனிமனித ஒழுக்கம் மிக மிக அவசியம். அது கேரக்டராலையா, இல்லை பண விஷயங்கள்லையா, உறவுகள் ரீதியாகவா, எதையுமே பிரித்து பார்க்காதீங்க. தனி மனித ஒழுக்கம் A to Z மிக மிக அவசியம். நீங்கள் உங்களுக்கு 7.5 சனி நடக்கட்டும், அஷ்டம சனி நடக்கட்டும், ராகுதசை நடக்கட்டும், கேது புத்தி நடக்கட்டும், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு தம்பரூல் ஞாபகம் வச்சிட்டிங்களா? தனி மனித ஒழுக்கம். அது சொல்லால் சரி, செயலால் சரி, பணத்தால் சரி, உறவால் சரி, எந்த விதத்துலையுமே சரி, இதை கடைபிடிச்சிக்கோங்க. 2வது இது ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு குருவை காலை பிடிச்சிடுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? நான் ஒரு குருவை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா குருவையும் நிந்திச்சிட்ருப்பாங்க. தயவு இது செய்யாதீங்க. அந்த விஷயத்த செய்யாதீங்க. அது நபிகள் நாயகமாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், இல்லை வள்ளலாராக இருக்கலாம், மகா பெரியவராக இருக்கலாம். என்னோட மதம் பெருசு, என்னோட குரு பெருசுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா குருவையும் நிந்திக்கிறது கடுமையான குரு சாபத்தை ஏற்படுத்தும். நான் அஸ்ட்ராலஜி படிக்கும்போது நான் சொல்லுவேன், 16-17 அஸ்ட்ராலஜர்ஸ்ட்டை படிச்சிருக்கேன். என்றைக்குமே ஒரு அஸ்ட்ராலஜரையும் என்னோடய மாஸ்டரையும் நான் விட்டு கொடுத்தது கிடையாது.
ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லா முறையும் தெரியணும். எனக்கு எல்லா முறையையும் நான் பலன்கள் சொல்லும்போது ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணும்போது நான் எல்லா முறையும் செக் பண்ணுவேன். பாரம்பரியம் இல்லாமல் எதுவுமே இல்லை. எந்த குருவையும் நான் நிந்திச்சது கிடையாது, நிந்திக்க மாட்டேன். தயவுசெய்து அந்த விஷயத்த செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு குரு பிடிக்கணுமா, நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மற்றவங்க யார் எந்த குரு பாதத்தை பிடிச்சாலும் சரி, எந்த குரு கையை பிடிச்சிட்டு போனாலும் சரி, அந்த குரு அவங்கள வழிநடத்தி செல்வார். இந்த தவறு என்றைக்கும் செய்யக்கூடாது. 2வது விஷயம் சொல்லிட்டேன். இப்போ 3வது விஷயத்துக்கு வரேன். மகரத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்குது. மகரம் அப்படிங்கிறது ஒர்க்கஹாலிக், உழைப்பு மிக 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 அவசியம். மகரம் அப்படிங்கிறது பேட்டர்ன் மேக்கர்ஸ். சாம்ராஜ்யத்தை ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பின்னால் ஒரு மகரத்தான் இருப்பான்னு அர்த்தம். ஒரு மகரத்தால் இருப்பான்னு அர்த்தம். ஒருவர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், ஒரு அரசர் உருவாகணும் அப்படின்னா பின்னால் ஒரு மகரம் நிற்கும். அந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கர்ஸ் மகரம். நிறைய பேர் வாழ்க்கைக்கு நீங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுங்க. நிறைய பேர் வாழ்க்கை மாறுவதற்கு அவங்க ஏதாவது ஒரு சங்கடத்தில் இருக்காங்கன்னா அதுக்குண்டான விமோச்சனத்துக்கு, அதுக்குண்டான தீர்வுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உறுதுணையாக நில்லுங்க. 3வது விஷயம், மகரம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பொறுமையையும் நிறைய நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்க சொல்லி அட்வைஸ் தரும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மகரத்துக்கு பொருந்தும், மகர ராசிக்கு பொருந்தும். இதெல்லாம் மகர ராசி மகர லக்னக்காரங்களும் அப்ளை பண்ணுறாங்களாங்கிறது அவங்கவுங்க சுயகர்மா. இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்குள்ளே வரலாம். சந்திரன் இன்னைக்கு உத்திராடத்தில் இருக்குது. மனித உயிரினம், உயிர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எது? வார்னிங், ட்ரிகரிங் வார்னிங் அப்படின்னா எகெயின் கன்னிப்பெண் சாபத்தை சுட்டி காட்டுது. கடந்த பிறவிகள்லையாட்டும் கடந்த காலங்கள்லையாட்டும் மனிதர்கள் ஏதோ ரூபத்தில் ஒரு பெண் இறக்கும் அளவுக்கு தன்னைத்தானே மாற்றிக்கிற அளவுக்கு நிர்பந்திச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஒரு ஆண் தன்னைத்தானே மாற்றிக்கிற அளவுக்கு, தன்னைத்தானே கொன்னுக்கிற அளவுக்கு ஒரு பெண் நிர்பந்திச்சிருந்தாலும் அதற்குண்டான பலனெல்லாம் வெளிவர ஆரம்பித்தா என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை கொடுக்கும்? அந்த மாதிரி இம்பேக்டை இந்த வருடம் நிறைய மனிதர்கள் எதிர்கொள்வாங்க. பரிகாரம் என்ன? அந்த மாதிரி கஷ்ட நிலைமையில் இருக்கிற, பிரச்சனைக்குள்ள இந்த மாதிரி சிக்கித்த வச்சுட்ருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஆறுதல் அளிக்கணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பொண்டாட்டி கொடுக்காத ஆறுதல் எல்லாம் அடுத்தவங்க பொண்டாட்டி கொடுக்கறது, அவங்க கணவனுக்கு கொடுக்காத ஆறுதல் சப்போர்ட் எல்லாம் அடுத்தவங்க கணவனுக்கு கொடுக்கறது. இந்த தவறை செய்யாமல் முதல்ல அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான அந்த மரியாதையும் அந்த அக்கறையும் அந்த கேரையும் ஃபஸ்ட்டு கொடுங்க. நம்ம வீட்டில் சரி பண்ணிட்டு தான் நம்ம வெளியே சரி பண்ண முடியும். என்றைக்குமே ஊருக்கு நல்லவனாகிறதுக்கு முன்னால் நம்ம வீட்டுக்கு நல்லவங்களாக இருக்கணும். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை தியாகிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை செய்வது உசிதம் அல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ், கமிட்மெண்ட்ஸ், நமக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது, நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குன்னா பொறுப்புகளை எஸ்கேப் பண்ணி போகக்கூடாது. ஸோ வீட்டில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சங்கடம் உடலளவுலையோ மனதளவுலையோ உணர்வுகளாலேயோ துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஃபஸ்ட்டு எடுங்க. அதுக்கப்புறமா வெளியில் எந்த விதத்துலேயும் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட ஒரு பெண் கண்ணீர் சிந்துறதுக்கோ இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறதுக்கோ காரணமாக யாருமே இருந்துடாதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் ஒரு ஆண் ஒரு சங்கடத்தையோ ஒரு கேவலத்தையோ எதிர்கொள்கிற அளவுக்கு காரணமாக இருந்துடாதீங்க. என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் மனசில் யோசிக்கணும். நீங்கள் பிறந்த குடும்பத்தில் ஒரு பெண் தன்னைத்தானே கொன்னுக்கிற அளவுக்கு செயல்கள் செஞ்சுருக்காங்க, ஒரு பெண் தன்னைத்தானே கொன்று இருக்குது, இல்லை ஒரு ஆண் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இருக்கான். நீங்கள் பிறந்த குடும்பத்தில் குழந்தையை கருவறுத்திருக்காங்க, மன உளைச்சல் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உணர்வுகளாலையும் உடலாலையும் யாரையோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பரிகாரமாக கோயிலில் கொண்டு போய் நீங்கள் வைரத்தையும் தங்கத்தையும் காணிக்கையும் போட்டிங்கன்னா, கோயிலே கட்டினீங்கன்னா, கோயில் காரியங்களுக்கு நிறைய பண உதவி செஞ்சீங்க, நிறைய அன்னதானம் போட்டிங்க அப்படின்னா பரிகாரம் ஆயிருமா? யோசிச்சு சொல்லுங்கள். எத்தனை ரேப் அண்ட் மர்டர் நடக்குது மனிதர்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, 1.5 மாதம் நாயை ரேப் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் 3 நாளாக.
ஜெயா பட்டாச்சாரியான்னு ஒரு சினிமா இப்போ ஹீரோயின் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த நாய்க்குட்டி யாரோ அடாப்ட் பண்ணி வளர்த்து எடுத்துகிட்டு போகிறான் போலக்கு வீட்டில் நினச்சிருக்காங்க. ஆண் நாய் 3 நாள் செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க அவ்வளோ ஃபஸ்ட்டான ஒரு பீதி அடைகிற ஒரு நிலைமையில் குழந்தைகளும் விலங்குகளும் பெண்களும் இருக்காங்க. வயதானவங்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை யாரும். ஆண்களை மட்டும் நான் ப்ளேம் பண்ணல. நம்ம போன வாரம் ஒரு ஆண் தன்னை கொன்று சூசைட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் சூசைட் நோட் விட்டதே நம்ம எல்லாமே வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. வயிறு எரிஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு வயிறு எரிஞ்சிருக்கும்? அவங்களாம் ஒரு பொம்பளையா, அந்த குடும்பம்லாம் ஒரு பொம்பளையா, அவங்களாம் ஒரு நல்லா இருப்பாங்களா, ஒருத்தர் சாகிற அளவுக்கு நிர்பந்திச்சிருக்காங்களே அப்படின்னு எவ்வளோ சபிச்சிருப்போம். இப்போ அந்த குடும்பத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் அந்த ஆண் அவ்வளோ வேதனையோட வலியோட தூக்கில் தொங்கின அந்த பெயின் போகும்? கோயில் கட்டினா போயிடுமா? திருப்பதியில் போய் உண்டியில் 1 லட்சம் போட்டால், 5 லட்சம் போட்டால், பழனி முருகனுக்கு வைர கிரீடம் பண்ணி கொடுத்தா, தங்க வேல் வாங்கி கொடுத்தா, வெள்ளி வேல் வாங்கி கொடுத்தா ஈடாயிருமா? யோசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எந்த விதத்தில் ஒரு கர்மா நிகழ்த்தப்பட்டதோ அதற்குண்டான கடுமையான தண்டனையை அனுபவிச்சே தீரணும். கோயில் அந்த காலத்தில் எது கட்டுனாங்க? ஃப்ளட்டு வந்தாலும் சரிங்க, எந்த டிசாஸ்டர் வந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, அவ்வளோ தானியங்கள் இருக்கும். ஒரு ஊரே அந்த கோயிலுக்குள்ளே அக்கம்பெனி ஆக முடியும். ஒரு ஊர் போய் அந்த கோயிலுக்குள்ளே தஞ்சம் புக முடியும். சுனாமி வந்தபோது தர்காலையும் மஸ்ஜித்லேயும் இப்போ சர்ச்சில், அவ்வளோ பெரிய சர்ச்சில் அத்தனை பேர் தஞ்சம் புகுந்தாங்க. அவ்வளோ கோயில்களில் தஞ்சம் புகுந்தாங்க. அந்த மாதிரி தான், அதுக்கு தான் கோயில் அந்த காலத்தில் கட்டுனாங்க. அவ்வளோ பெரிய பெரிய மதில் சுவர்கள், அவ்வளோ பெரிய பெரிய கோட்டைகள். ஒரு ஊர் அடைக்கலம் போகும். இந்த காலத்தில் ஒரு 2 அரை அடி 1.5 அடி 2.5 அடிக்கு சிலையை வச்சு, இல்லை 10 அடிக்கு சிலையை வச்சு அதுக்கு ஒரு கோயிலை கட்டியாச்சுன்னா எத்தனை பேர் உங்களால் தஞ்சம் புகிறதுக்கு, தஞ்சம் அங்கே அடையிறதுக்கும் அங்கே எத்தனை ஆயிரம் பேருக்கு உங்களால் சாப்பாடு போட முடியும்? அன்னசாலை கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிருகங்களுடைய சாங்சுரி, கைகால் வராத மிருகங்கள், வயதான மிருகங்கள், கண்ணெதிரியான மிருகங்கள், சர்வேவலே இனிமேல் பண்ணவே முடியாது தெருவில் அப்படிங்கிற மாதிரி மிருகங்கள் வாழ்வாதாரத்துக்கு சாங்சுரி கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கேஜில் அடைச்சி வைக்கிறதுக்கு அல்ல. 80 வயசு மேலே 70 வயசுக்கு மேலே நீ அவங்க வேலை பண்ண வேண்டாம், பையனை பிள்ளை எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். வயதானவர்களுக்கு சாப்பாடு இங்கே எப்போ வந்தாலும் கிடைக்குங்கிறதுக்கு உண்டான அன்னசாலை இருக்கட்டும். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தன்னோட கான்ஷியஸ்லேயே அவங்க இல்லை, அந்த மாதிரி நபர்கள் இப்போ எங்கே போவாங்க? நம்ம சபரியை கொண்டே ஒரு அநாதாசிரமத்தில் விட்டுருக்கோம். முதியோர் இல்லத்தில் கொண்டே விட்டுருக்கேன். கோயம்புத்தூரில் ஒரு ஆள் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணான்னு ஒத்துக்கலை. 19 வயசு மனநலம் பாதிக்கப்பட்ட, கைகால் சரியாக வராத ஒரு குழந்தைய வடலூரில் தான் கொண்டு போய் நான் முதியோர் இல்லத்தில் விட்டுருக்கேன். மனநலம் பாதிக்கப்பட்ட முதியோர் இல்லத்தில். அதே அவன் குழந்தைகள் காப்பகத்தில் வளர்ந்தான், அங்கே நல்ல மற்ற குழந்தைகளோட ஆக்டிவையும் அவன் பார்த்து கற்றுக்கிட்டான் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குழந்தைய ரெஸ்கியூ பண்ணியிருக்கோங்க, அந்த குழந்தைய கொண்டு அங்கே விட்டுருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கில்ட்டாக இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ள உட்காந்துருக்கோம், நான் பிறந்த ஊர், என் ஊருன்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஊருன்னு பீத்துவோமா? என்ன என்னால் கிளிக்க முடிஞ்சது என் ஊரில்? என்னால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஒரு சாங்சுரி கட்ட முடியல, ஒரு அன்னசாலை கட்ட முடியல, ஒரு முதியோர் இல்லம் ஏற்படுத்த முடியல. யாராவது முடியலன்னா இங்கே வந்து தங்கலாங்க. ஏதாவது மிருகங்களுக்கு முடியலன்னு இங்கே வந்து இங்கே வந்து அந்த மிருகம் வாழலாங்க. பிற்பகுதி வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே இருந்துக்கலாங்க. சொல்ல முடியலனாலன்னு என்ன அந்த தோல்வி எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நான் இந்த 2025 அதை தான் எதிர்பார்த்தேன். என்னோடய ஒரே டிசைர் அடுத்தது அதுதான். எனக்கு கடன் இல்லாமல் இல்லை, என் குழந்தைகளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, என் குழந்தைங்க இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, படிச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்லையா? எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் நம்ம பிறந்ததுக்கு இது மட்டும் காரணம் அல்ல, இதை மீறி நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய சமூக பணிக்குள்ளே வாங்க, தயவுசெய்து சமூக பணிக்குள்ளே வாங்க. கோயில் பின்னால் போயிட்டு நம்ம பாவம் செஞ்ச பாவமெல்லாம் காசி போனால் கலைஞ்சு கங்கையில் குளிச்சா கரைஞ்சிடும், காசி போனால் பாவத்தை தொலைக்கலாம். எந்த பாவத்தை தொலைக்க முடியும்? எனக்கு சத்தியமாகவே புரியல. யோசிங்க, நிறைய யோசிங்க. நிறைய சேரிட்டி டீட்ஸ்குள்ளே வாங்க. கஷ்டப்படுறவங்க பல கோடி பேர் இருக்காங்க. கண்ணில் தென்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. உங்கள் தகுதிக்குட்பட்டு செய்யுங்க, உங்கள் சக்திக்குட்பட்டு செய்யுங்க. என் குழந்தைக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்குன்னே நான் இடத்த பிடிச்சி வச்சுட்டு இந்த பேக்கப் பண்ண அந்த புருஷனும் அந்த பொண்டாட்டியும் அந்த குழந்தைகளும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கு அந்த பேக்கப் நீங்கள் வச்சுருப்பீங்க? என்கிட்ட எத்தனை ஜாதகம் இல்லை, எத்தனை குடும்பம் இல்லை, அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அடுத்தது ஆளே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன். தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க. அப்படிலாம் அனுபவிக்கிறதுக்கு முதல்ல அந்த உயிர் இருக்கணும். உங்களுக்கு அந்த உத்தரவாதமே கிடையாது அந்த உயிர் இருக்குன்னு. யாருக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த உயிரோடு இருக்குமா? என்ன உத்தரவாதம்? அந்த உயிரை அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற ஒரே ஏக்கரா இடம், 50 சென்ட் இடம், 2 வீடு, 4 வீடு, இத்தனை பவுன் நகை,
நம்ம நாளைக்கு அதை அனுபவிப்போமா கடைசி காலம் வரைக்கும்? நம்ம யாரை பெற்றிருக்கோமோ அவங்க கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்க முடியுமா? அதுக்கு உண்டான கொடுப்பனை இருக்கா? என்ன உத்தரவாதம் இருக்குது? நாமளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா வைப்போம், பாக்கி எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான். எனக்கு அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஊராங்குழந்தை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரும். ஏன் புருஷன், ஏன் பொண்டாட்டி, எங்கம்மா, எங்கப்பா, எங்கண்ணன், என் தங்கச்சி, ஏன் காதலை, ஏன் பேரன், ஏன் பேத்தி, சத்தியமாக இல்லை. சத்தியமாக்குது. இம்மி பேசாமல் நான் சொன்னது வெளிவர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கவனம். அடுத்த விஷயம், குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. பசுமாடுகள் வளர்க்குறவங்க மாடுகளை ரொம்ப கவனமாக பராமரிச்சுட்டு வாங்க. மலட்டு பசுக்கள் இனிமேதால் இந்த பசுவால் பிரயோஜனமே இருக்காது. கன்றின முடியாது, பால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் பசுக்கள் இருந்தால் அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ, பொருளுதவி, பண உதவி, அவங்க ஏதாவது பிரயாணங்கள் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல தன்னை குணப்படுத்திக்கணும்னு அதுக்குண்டான உதவி ரிப்பீட்டடாக செய்யுங்க. எந்த குருவையும் நிந்திச்சிடாதீங்க. பெண் குழந்தைங்க, ஏஜ் அட்டன் பண்ணாத பாலா கேட்டகரியில் இருக்கிற பெண் குழந்தைகளை ஒவ்வொரு வீடும் தாராளமாக வர்ச்சுவல் அடாப்ட் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் இப்போ இந்தியாவில் இருங்க, நீங்கள் சிங்கப்பூரில் இருங்க, நீங்கள் மலேசியாவில் இருங்க, நீங்கள் காரைக்காலில் இருங்க, நீங்கள் கோயம்புத்தூரில் இருங்க, நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. நான் இன்னைக்கு காலையில் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டேன். என்னோடய சக்தி, என்னோடய தகுதி, நம்ம நிறைய உங்களுக்கே தெரியும், யாமியார கட்டளை மூலமாக நிறைய நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மாடுகளுக்கு, நாய்களுக்கு, பூனைகளுக்கு, குதிரைகளுக்கு யாமியை ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ், என்னோடய கிளையண்ட்ஸ் நிறைய செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மருத்துவமும் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். நிறைய திருநங்கைகளுக்கு வெஜ் பெடிகிரி, வெஜ் ட்ரை ஃபுட் எதாக இருந்தாலுமே நிறைய அனிமல் ஃபீடர்ஸ்க்கு அனுப்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கும். ஸ்டில் என் சக்திக்கு மீறி இன்றைக்கி ஒரு குழந்தைய நான் விர்ச்சுவலாக ஒரு பெண் குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முதல்ல நான் எந்திரிச்சு காக்காய்க்கு வெஜ் பெடிகிரி தான் போடுவேன். காக்காய்க்கு நான் மிக்சரு, பிஸ்கெட்டு, காராபூந்தி இது எதுவுமே நான் போட மாட்டேன். பறவைகளுக்கு முடிஞ்சால் பழ மரங்களை நட்டு பழங்களை உணவாக கொடுங்க. சிமெண்ட் பவுலில் மண் சட்டியில் தண்ணி வைங்க. பறவைகளுக்கு பிஸ்கெட் போடுறேன், மிக்சர் போடுறேன், முறுக்கு போடுறேன், தயவு செய்து இதை பண்ண வேண்டாம். நிறைய நான் அண்ணாச்சி கடைகளை பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்ட்ட இதாக இருக்குது அது போடுறேம்பாங்க. அதுக்கு நீங்கள் சீட்ஸ் போடுங்க, இல்லை பல மரங்களை நட்டு வைங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடலாம், சூரியகாந்தி விதைகள் போடலாம். நான் எல்லா சீட்ஸும் வாங்கி மல்டி சீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், மல்டிகிரெயின்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க முறுக்கு மிக்சர் மட்டுமா அது ஏதோ பொறுக்கி தின்ட்டு போகுது, எங்கே வேணாலும் பறந்து பொறுக்கி தின்ட்டு போகுது. ஆனால் நம்ம தெரிஞ்சு வாலண்டியராக இது ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா காரம் உப்பெல்லாம் கலந்து எதுக்கு கொடுக்கணும்? ஒன்றும் இல்லைங்க. முந்தா நாள் புலம்புனாங்க ஒருத்தங்க, அனிமல் குரூப்பில் வந்திருந்தது. எலிக்கு எலி பாஷனை வச்சுருந்துருக்காங்க, எலிக்கு கேக் வச்சுருக்காங்க, எலி செத்து போகணும்னு சொல்லிட்டு. அந்த எலியை சாப்பிட்டு அந்த எலி பாஷனை சாப்பிட்டுட்டு அந்த எலி வெளியே வந்து செத்து போயிடுச்சு வீட்டுக்கு வெளியே. அதை ஒரு காக்கா சாப்பிட்ருக்கு. அந்த காக்கா ஒரு 1 ஹவரில் செத்துருச்சு. அதாவது ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி காகங்கள் இறக்குது. நீங்கள் எங்கே போய் சனிக்கு பிரீதி பண்ணுவீங்க? எப்படி போய் நீங்கள் சனிக்கு எழுந்த இதுவும் கொடுப்பீங்க? நல்லன்னு எப்படி நீங்கள் பரிகாரமெல்லாம் செய்வீங்க? இந்த பக்கம் வாகனமாக கருதப்படுற காகத்துக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ டைரெக்டாகவும் இன்டெரக்டாக துன்பத்தை விளைவிச்சிட்டு பழமரங்கள் நடுங்க பறவைகளுக்கு. அப்படி இல்லைன்னா நான் போடுறது டாக் ஃபுட்டு, ட்ரை ஃபுட்டு இல்லையா, பருப்பு சாப்பாடு வைங்க, தயிர் சாதம் வைங்க. நீங்கள் வைங்க, கொஞ்ச நாள் எடுக்க மாட்டாங்க, எடுக்காட்டி போகிறாங்க, தானாக ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு வந்துடுவாங்க. நம்ம பழக்கினது தான் மிக்சரு. காக்கா பிறக்கும் போது மிக்சர் சாப்பிட்டுட்டா பிறந்தது, ஃபீடிங் நம்மளாம் பண்ணோம் இல்லைங்களா? தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நாய்களுக்கு பிஸ்கெட் போடுறது, பன்னு போடுறது, இனிப்பு கலந்த உணவுகள் போடுறது, இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் எதுவுமே மிருகங்களுக்கு தயவுசெய்து கொடுக்காதீங்க. தயிர் சாதம் கொடுங்க, இல்லைன்னா டாக் ஃபுட்டு, ட்ரை ஃபுட்டு, வெஜ் ஃபுட் ஏதாவது வாங்கி நீங்கள் போடுங்க. நல்லது பண்ணுறோன்னு நினச்சிட்டு நம்ம தெரியாமலோ அதுக்கு துன்பத்தை விளைவிச்சு அந்த கர்மாவையும் நம்ம அனுபவிச்சே தீரணும். தெரியாமல் செஞ்சதுக்கெல்லாம் கர்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கும் தண்டனை உண்டு. ஸோ மலட்டு பசுக்களை பராமரிக்கிற ரெஸ்கியூர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, மலட்டு பசுக்கள் காரணம் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு இந்த அடிமாட்டுக்கு போகும் இல்லைங்களா பசுக்கள், அவங்கள பராமரிப்பாங்க. அந்த மாதிரி பசுக்கள் வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்துன்னு எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட் இயர் 2026 நான் வீடியோ போடும்போது நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. நான் இதெல்லாம் பார்த்தேன், வாழ்க்கையில் இதெல்லாம் வந்துச்சு, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்னு. எப்போவுமே ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச தவறோ பிரச்சனையோ இந்த ஜென்மத்தில் நமக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம புண்ணிய பலன்களை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அந்த புண்ணிய பலன்கள் நம்ம தலையை காக்கும். மாற்றமில்லாமல் மரணத்தை தவிர எதையும் காக்கும்.
அந்த சந்திரன் உத்திராடத்தில் நிற்கிறனால பெரும் கடன் பணப்புழக்கத்தில் கவனமாக இருங்க. பெருங்கடனை வாங்கிறது, சக்திக்கு மீறி கடனை வாங்கிறது, யார்கிட்டையோ தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விவகாரங்களில் கவனமாக இருங்க. எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பணத்தை எதிலெல்லாம் பணமாக்கக்கூடிய தொழிலாக அமையுமோ அந்த தொழில் செய்கிறவங்க, அந்த தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. சேஃப் கேம், சேஃப் ப்ளே, அதில் ரொம்ப உஷாராயிருங்க. கடுமையான பண நெருக்கடியும் ஏற்படுத்தக்கூடும். தனி மனித ரீதியாகவும் சரி, உலக வர்த்தக ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே பிளஸ்ஸிங். எனக்கு சுற்றி இந்த பயத்திலெல்லாம் மீறி ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு தெரியுது. லக்னத்தில் சூரியன் இருக்குது. தனுர் லக்னத்தில் தான் லக்னமே விழுந்திருக்கு. சந்திரன் போய் நிற்கிறது சூரியனோட நட்சத்திரத்துலேயே நிற்கிது. லக்னம் நிற்கிறது சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயே நிற்கிது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்குது, எதையும் கடந்துடலாம் அப்படின்னு. ஆனால் லக்னத்துக்கு குருவோட பார்வை இல்லை, எந்த சுபகிரகங்களோட பார்வையும் இல்லை. சூரியன் நிற்கிறது ஒன்று தான் பலம். அதனால தான் சன்னோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்கன்னு அடுத்த ரெமெடி சொல்கிறேன். டெய்லி சன்ரைஸ் ஆகுங்க, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, சன்ரைஸ் ஆகும்போது ஒரு 15 மினிட்ஸ் சன்னோட எனர்ஜி தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் மினிமம் ரிசீவ் பண்ணுங்கள். சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்ணுங்கள், அர்க்கியம் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் பண்ணாலே கிடைக்கும் நிறைய வீடியோஸ், ஹவு டு ஆஃபர் வாட்டர் டு லார்ட் சன். பெரிய பலம் கிடைக்கும், ஆத்ம பலம் கிடைக்கும். சூரியனுக்கு வாட்டர் ஆஃபர் பண்ணும்போது ஒரு 11 தடவை ஔம் கிரினி பாக ஆதித்யா, ஔம் கிரினி பாக ஆதித்யா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 11 தடவை சொல்லுங்கள். ஆத்மகாரகனாக இன்றைக்கி புது வருஷம் பிறக்கும்போது புதன் வந்தது. புதன் ஆத்மகாரகனாக வந்தது அப்படின்னா எகெயின் இளம் பெண்களை சுட்டி காட்டும், நண்பர்களை சுட்டி காட்டும். ஏஜ் அட்டன் பண்ணாத அந்த பெண் குழந்தைங்க நண்பர்களை சுட்டி காட்டக்கூடியது, கம்யூனிகேஷனை சுட்டி காட்டக்கூடியது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன காதலை கேட்குறீங்க, என்ன விஷயத்த சொல்கிறீங்க, என்ன பகிர்றீங்க, ஸ்டேட்டஸாக பகிர்றதோ வாட்ஸ்அப்பில் பகிர்றதோ, என்னாச்சு தெரியுமா அப்படின்னாலே எங்கள் புதன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த என்னாச்சு தெரியுமா அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஹியூமர் பண்ணுறீங்க, ஒரு காமெடி பண்ணுறீங்கனாலும் அந்த காமெடியால் மற்றவர்கள் மனதளவுலையோ உணர்வுகளாலோ நோகடிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை பகிர்றீங்கன்னா அது மூலமாக யாராவது ஒருத்தருக்கு பலன் இருக்கணும். யாராவது ஒருத்தர் நம்மளோட ஒரு பகிர்தல் மூலமாக ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு நல்லது ஏற்படணும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. புதனோட ஆத்மகரகனாக புதன் வந்திருக்கிறனால, அது புதன்கிழமையாகவே இருக்கிறனால பச்சைக்கற்பூரம், நிச்சயமாக பச்சைக்கற்பூரம் உங்கள் வீட்டில் அதுக்கு வேப்பராகிற வரைக்கும் ஒரு பச்சைக்கற்பூரம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். வேப்பர் ஆகிடுச்சுன்னா திருப்பி சுவாமிகிட்ட வேறு பச்சைக்கற்பூரம் வச்சுருங்க. ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொன்று வச்சாலும், ஒரு சின்ன சின்ன பீஸ் வச்சாலும் ஓகே. பல்லு ரொம்ப முக்கியம். பல்லு போனால் சொல்லு போச்சு. அப்போ ஆயில் புல்லிங் ரெகுலராக பண்ணுங்கள் நல்லெண்ணெயில். டென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷனுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். மொபிலிட்டி, அப்போ வாக்கிங், எல்லாருமே நடை பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கைகளும் புதன் தான், மொபிலிட்டியும் புதன் தான். யார்கிட்டையும் எந்த விதத்துலையுமே ஹார்ஷாக மூவ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாத்வீகமாக இருந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாறுறதை உங்களால் உணர முடியும். நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தசாபுதி, ஒஸ்டான தசாபுதி வந்தாலும் சரி, என்ன ஒஸ்டான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கோச்சாரம் வந்தாலும் சரி, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை எதிர்கொண்டு கடக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தான தர்ம பரிகாரங்களை நான் சொன்ன முக்கியமான 2 விஷயம்: பசுமாடுகள், ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகிற பசுமாடுகளை பராமரிக்கிற உதவி செய்கிறது, குழந்தைகள் சார்ந்த கல்விக்கு, புதன் இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்குது, புதன் ஆத்மகாரகனாக இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த கல்வி உதவி செய்கிறது, வெர்ச்சுவலாக குழந்தைய அடாப்ட் பண்ணுறது. வெர்ச்சுவலாக குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுனா பசுமாடுகளை வெர்ச்சுவலாக அடாப்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிகளை வெர்ச்சுவலாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க சில கிளைண்ட்ஸு. அந்த நாய்க்குட்டிக்கு உண்டான வெஜ்ஜு டாக் ஃபுட்டுக்கு உண்டான பணத்தை அனுப்பிச்சு கொடுப்பாங்க. இல்லை வீட்டுக்கு யாமி ஃபவுண்டேஷனுக்கு டாக் ஃபுட்டு கொரியர் வந்துடும். வெட் டிஷ்யூஸ் கொரியர் வந்து பேரலைஸ்டு கேட்டு டாகெல்லாம் இருக்கிறனால வெட் டிஷ்யூஸ் கொரியர் வந்துடும். யூரின் மோஷனில் எடுத்து அதில் தனியாக பேக்கப் ஒரு கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுவோம். வெட் டிஷ்யூஸ் வந்துடும். அந்த மாதம் அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஷாம்பு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த நாயை அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க, அந்த பூனையை அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ வெர்ச்சுவல் அடாப்ஷன், மாடுகளையும் செய்யலாம், நீங்கள் உயிருள்ள எந்த உயிர் ஜீவன்கள் எதையும் செய்யலாம், மரங்களையும் பராமரிக்கலாம். உத்திராடம் பலாமரம் நட்டு பராமரிக்கிறது, அடிக்கடி பலாப்பழத்தை உண்டு வரவும், இதுவும் செய்யுங்க. இன்னொன்று, உத்திராடத்தோட சிம்பிள் பாருங்கள் ஞாபகத்துக்கு வருது, யானை.
அப்போ யானைகள் பராமரிக்கிறதுக்கும் உங்களாலான உதவிகளை நிச்சயமாக செய்யுங்க. யானைகள் வாழ்வாதாரத்துக்கு உண்டான சப்போர்ட்டையும் உறுதியாக செய்யுங்க. குழந்தைகளை விர்ச்சுவலாக அடாப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு யாரையும் தெரியாது, எங்களுக்கு நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், எங்களுக்கு அந்த ஊரில் எதுவும் தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் என்னோட அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு அடாப்ட் எ சைல்டு விர்ச்சுவலி. ஒரு குழந்தைய நாங்கள் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி மத்தியானம் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு பையனை பார்க்க போகிறேன். அது வளர்ந்த குழந்தை, ஒரு 35 வயசு குழந்தை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆக்சுவலி எனக்கு எப்படி அந்த குழந்தையோட கான்டாக்ட் கிடச்சிது அப்படின்னா, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு நமக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாடை ரொம்ப ஒரு கால மாடை படாத டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப் அடிக்குது, 1000 லிட்டர் தண்ணி அந்த மாடு சுமக்குது. அது கால் உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சி ஃப்ராக்சரோடய அது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தயவுசெய்து மாடை ரெஸ்க்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் எஸ்பிசிஏல நான் மெம்பருங்கனால எஸ்பிசிஏ மேனேஜரை கூட்டிகிட்டு போய் நம்ம யாமி மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த கால மாடை ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஏன்னா அவருக்கு அது வாழ்வாதாரம், கொஞ்சம் ரொம்ப வயதானவர். என்ன அவங்க ஃபேமிலியில் இப்போ எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திடும். ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 சம்பாதிக்கிறவங்ககிட்ட நம்ம திடீர்னு அந்த மாடப்பரிஜை எடுத்துகிட்டு வந்துட்டோமே, ஃபார்மில் கொண்டு போய் வேறு ஒருத்தரோட ஃபார்மில் இதுக்கிட்ட விட்டாச்சு, ஈச்சனாரிக்கிட்ட விட்டாச்சு. இனி அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு போய் அவங்ககிட்ட பார்க்கலாம். அப்படி இல்லைனா யாமி மெம்பர்ஸ் மூலமாக நம்ம ஆல்ரெடி 2 குடும்பத்துக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம இவங்களுக்கும் மளிகை சாமானத்துக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் மந்த்லி. வேறு ஏதாவது வயசானவங்கிறதுனால வேறு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா ஆரோக்கியமான நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ண பார்க்கலாம். பக்கவழிகள் இல்லாத ஏதாவது மெடிக்கேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனபோது தான் அந்த குழந்தைய பார்த்து, ஒரு 35 வயசு குழந்தைய. இனிஷியலாக டயபெட்டிக் சிம்டம், அதுக்கப்புறம் அது ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் எடுத்து கிட்னி போச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இம்யூன் ரெசிஸ்டன்ஸ் டேப்லெட் லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு இருக்கான் போல. நான் இதை பற்றி பேச வரல. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கண்ணு போயிடுச்சு, விஷன் ஒரு 90% போயிடுச்சு, நடக்க முடிய மாட்டேங்குது அவனால். உடம்புல ஸ்கின்ஸ் எல்லாம் டெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த குழந்தைகிட்ட உயிராற்றல் இருக்குது. என்னால் அந்த உயிரை பார்க்க முடிச்சுது. அவனுக்கு ஏதாவது கண்டிப்பாக செய்யணும். அது சும்மா நாயை நான் பார்ப்பேன், பூனை மட்டும் தான் பார்ப்பேன், மாடை மட்டும் தான் பார்ப்பேன், குதிரையை மட்டும்தான், எந்த உயிர் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் நின்று பார்ப்பேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு அடுத்த செகண்ட் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகருவேன். கடந்து மட்டும் நான் அவ்வளோ சீக்கிரம் போனதே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஒரு உயிர் கஷ்டத்தில் இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசுலேருந்து நான் கடந்து போனது கிடையாது. தயவுசெய்து அதையும் கடைபிடிங்க. நான் என்ன பாரு, நான் பண்ணுறதை பாருன்னு நான் சொல்ல வரல. சிலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாய் அடிபட்டு கிடக்கே, வலிக்குமே, ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க. பரவாயில்ல, நின்று யாரையாவது உதவி கூப்பிடலாம். அந்த மாதிரி தான் மனிதனுக்கும். அந்த குழந்தைய பார்க்க போனோம். இன்றைக்கி திருப்பூர்லேருந்து ஹீலர் மோகன்ராஜ் வர சொல்லியிருக்கேன். கூப்பிட்ட உடனே நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா, நான் வரட்டுமான்னு தான் கேட்டார். ஸோ அவர் வராரு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு 4 o'clock 4:15 அந்த குழந்தையோட வீட்டுக்கு போக போகிறோம். அவன் அந்த குழந்தைய விர்ச்சுவலாக அடாப்ட் பண்ணுறக்கு அந்த பையனுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை தவிர விர்ச்சுவலாக ஏதாவது குழந்தைகளை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு குடும்பத்தை பார்க்குறீங்க, இல்லை ஒரு ட்ரஸ்ட்டை பார்ப்பீங்க. நான் பல்லாயிரம் கிளைண்ட்ஸை பார்க்குறேன், பல்லாயிரம் குடும்பங்களை நான் பார்க்குறேன். யாமி ஃபவுண்டேஷனில் சேரிட்டியில் இருக்கிறனால அது மிருகங்களையும் பார்க்குறேன், பறவைகளையும் பார்க்குறேன், வனவிலங்குகளையும் சார்ந்த நபர்களும் நம்ம கூட காண்டாக்டில் இருக்காங்க. ஸ்னேக் ரெஸ்கியூஸ் காண்டாக்டில் இருக்காங்க. முந்தா நாள் ஒரு ஸ்னேக்கை பார்த்தோம், குட்டி குட்டியாக அத்தனை பாம்புக. ஸோ எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு உயிர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாலும் தயவு செய்து என்னோடய 7373092818க்கு மெசேஜ் பண்ணுங்கள். கரெக்டான நபருக்கு அது சென்றடையும். உங்களோட எமோஷனோட அந்த வர்ச்சுவல் அடாப்ஷன் அப்படி தான். நம்ம எமோஷனோட அந்த குழந்தை எமோஷன் கனெக்ட் ஆயிரும். அந்த குழந்தைய நம்ம பார்க்க மாட்டோம். அந்த குழந்தைய நமக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. நாளைக்கு நம்ம வயசான காலத்தில் நமக்கு சோறு போடுறதுக்கு அந்த குழந்தை இருக்குமானா இல்லை. ஆனால் நம்ம ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். நான் 1 yearக்கு ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணியிருக்கேன் விர்ச்சுவலாக. இன்றைக்கி மார்னிங் நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். நியூ இயரோட என்னோட ஃபஸ்ட்டு சங்கல்பமே இன்றைக்கி அதுதான். காக்காய்க்கு ஃபுட்டு வச்சு அடுத்த நிமிஷமே. நிச்சயமாக இது கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கிளாரிட்டி கிடைக்குது, எவ்வளோ தடைகள் உடைப்படுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும், அக்மார்க்க உணர முடியும். அவ்வளோ விஷயங்களை நீங்கள் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையும் எங்கும் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more in always and grow more compassionate. Universe always has your back. கொடுக்கும் தரம் உயர உயர இறைவன் நமக்கு அளிக்கும் தரம் பல கோடி மடங்கு உயரும். நம்ம தகுதிக்கேற்ற உதவியை இயற்கை சார்பாக இறைவன் சார்பாக நம்ம இறங்கி செய்கிறோம். நம்ம யாருக்காவது சாப்பாடு போட்டோம்னா கடவுள் மாதிரின்னு சொல்கிறாங்களா, ஏதோ உயிரை காப்பாற்றினோம்னா கடவுள் மாதிரின்னு சொல்கிறாங்களா? அப்போ நம்ம கடவுளுடைய பணியை நம்ம இங்கே இன்டெரக்டாக ஒரு விஷயத்தில் செய்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம தகுதிக்குட்பட்டு நம்ம செய்கிறோங்கும்போது நம்ம வேலையை கடவுள் தகுதிக்குட்பட்டு யூனிவர்ஸ் தன்னோட தகுதிக்குட்பட்டு பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு திருப்பி செலுத்தினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
அது வார்த்தையில் சொல்ல முடியாது. அது உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் தெரியும். நான் உணர்ந்தனால மட்டும்தான் இவ்வளோ பேசுகிறேன். வாழ்க வளமுடன். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யுவர் பேக். ஆஸ்ட்ரோ பிறந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்.